வணக்கம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள உட்லண்ட்ஸ் தனியார் விடுதியில் கூட்டமைப்பு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், கோரிக்கைகளை முன்வைத்தும் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. முன்னதாக இந்த கூட்டமைப்பிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் டி. அன்புக்கரசி அவர்கள் தலைமை வகித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சத்துணவு பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையும் செய்திருக்கிறார், சொல்லாத கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த அங்கன்வாடி மற்றும் கூட்டமைப்பு சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் ஒட்டுமொத்த 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக வழங்கியதற்கும், ஈம சடங்கிற்கு ரூபாய் 20,000 குடும்ப ஓய்வூதியம் வழங்கியதற்கும், கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்த அங்கன்வாடி பணியாளர்கள் 600 பேர் பரிதவித்த அவநிலையினை அறிந்து சுமார் 300 பேருக்கு பணி கிடைத்த வாய்ப்பினை உருவாக்கி அமைத்துக் கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். மேலும் ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் வழங்கிட கோரியும், ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்திட வேண்டும். பிஎட் பயின்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஏறத்தாழ 15 ஆண்டு காலமாக பதவி உயர்வு வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆசிரியர் பணி மறுபரிசீலனை செய்ய கேட்டுக்கொள்கிறோம். அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பணிமூப்பு மற்றும் கல்வி தகுதி அடிப்படையில் சத்துணவு அங்காடி அமைப்பாளர்களுக்கு அனைத்து துறைகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் நிரப்ப வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக முதல்வர் அவர்கள் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையும் செய்திருக்கிறார், சொல்லாத கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சத்துணவு பணியாளர் மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவேற்றிய கோரிக்கைகளுக்கு நன்றியை தெரிவித்துள்ளவன் இன்றைய தமிழகம் முழுவதும் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மனக்குமுறல்கள் இருக்கிறது. தற்போது பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு எந்தவித ஒரு அறிவிப்புமே இந்த அரசு வழங்கவில்லை என்பது அவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கியுள்ளது. நிதிச்சுமை இருந்தாலும் நிதிச்சுமைகளுக்கு இல்லாத அளவுக்கு எங்களுடைய அமைப்பு சார்பாக அரசுக்கு ஒரு சில யோசனைகளை நாங்கள் கூறியுள்ளோம். அரசு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல பணி மூப்பின் அடிப்படையில் கல்வி தகுதியின் அடிப்படையில இந்த சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல பதிவுரை எழுத்தர், இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர் போன்ற காலி பணியிடங்கள் நிரப்பணுங்கிறத நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். அதே போல இந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி தந்தது மட்டுமல்ல, இந்த ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம். அதனை போல இன்றைய தினம் பிஎட் பயின்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆசிரியர் பணி வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த பிஎட் பயின்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளருக்கு உடனடியாக தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆசிரியர் பணி உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்தவர்கள் ஏறத்தாழ 600 பேருக்கு மேல அவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. சென்ற வாரம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுடன் உயர் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் அவர்களது கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அதிலே 2 தினங்களுக்கு முன்னதாக சுமார் 300 பேருக்கு அப்பணி வாய்ப்பு கிடைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அதை வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயம் எஞ்சியுள்ள 300 பேருக்கும் அவர்களுக்கும் இந்த கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்தவர்கள் அவர்கள் ஏனென்றால் 2 ஆண்டு காலம் ஊதியமே இல்லாமல் பயிற்சிக்கு சென்றவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் அவர்கள் உணவூட்டு செலவினத்தை செலுத்தியிருக்கிறார்கள். 2 ஆண்டு காலம் குடும்பத்தை பிரிந்து இந்த பயிற்சி மிகப்பெரிய ஒரு கனவில் இருக்கக்கூடியவர்கள். அந்த கனவு இன்றைய தினம் ஒரு நீங்காத நிலைமையாக இருக்கிறது. பாலைவனத்தில் பரிதவிக்கும் மான்களை போல் சிக்கி தவிக்கும் அந்த மீதமுள்ள எஞ்சியுள்ள அந்த ஆசிரியர் இந்த கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்தவர்களுக்கும் பணி வழங்க வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக முடிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆர். பாண்டியன், மாநில இணை செயலாளர் சி. விஜயா, மாநில பொருளாளர் ஜெயசெல்வி உள்ளிட்ட கூட்டமைப்பு நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.